வெல்கம் டு கலாம் பாடசாலை. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதார லெசனில் பார்ட் 3 பார்க்குறோம். பார்ட் 3ல இயற்கை வளங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இயற்கை வளங்கள்னா நம்ம இயற்கையாக கிடைக்கிறது எல்லாமே இயற்கை வளங்கள். இதில் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இல்லாத வளங்கள் சொல்லி நிறைய வளங்கள் இருக்குது. அது உங்களுக்கே தெரியும். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்லாம் என்னென்னா, புதுப்பிக்க இல்லாத வளங்கள் என்னென்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள்லாம் மீண்டும் உருவாக்க முடியும். எக்ஸாம்பிள் காடுகள், வனவிலங்குகள், நீர்மின் சக்தி, காற்றாலை இதெல்லாம். புதுப்பிக்க இல்லாத வளங்கள் அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோலியம் இதெல்லாம். ஒன் டைம் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றாங்க. அடுத்து மண்வளம். வந்து இந்தியா வந்து மொத்தம் எத்தனை லட்சம் நிலப்பரப்புடைய கொண்டது அப்படின்னா 32,87,263 சதுர கிலோமீட்டர் சொல்லுவாங்க. அத்தனை லட்சம் சதுர கிலோமீட்டர் தான் நம்ம நிலப்பரப்பு. அது இல்லை ஷார்ட்டாக 32 லட்சம் சொல்கிறாங்க. 32 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட நிலப்பரப்பு சொல்கிறாங்க. உலக அளவில் எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னு கேட்டால் 7வது இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க. உலக அளவில் எத்தனாவது பிளேஸ்னு கேட்டால் 7வது இடத்துல இருக்குது. அடுத்தது உலக நிலப்பரப்பில் எத்தனை பர்சன்டேஜ் கொண்டிருக்குன்னு 2.4% கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வேளாண் புள்ளிவிவர அறிக்கையின்படி அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்பவர்கள், அதாவது விவசாயம் செய்கிறவங்க, அதிக விவசாய பரப்பில் விவசாயம் செய்கிறவர்கள் குறைவான எண்ணிக்கையிலும், மிக குறைவான நிலம் வச்சுருக்கவங்க தான் அதிக எண்ணிக்கையிலும் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய நிலம் வச்சுக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க, குறைவான நிலம் வச்சுக்கிறவங்க நம்ம நிறைய அதிகமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது நிலம் வந்து பார்த்தீங்கன்னா துண்டாடப்படுறதே காட்டுதுன்னு சொல்கிறாங்க. நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய துண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளைச்சலை பாதிக்கும், உற்பத்தியை வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியை குறைக்கும். அதனால் ஜிடிபியில் பெரிய விளைவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும், ஜிடிபி அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வனவளம். 2007ஆம் ஆண்டு கணக்கீட்டின்படி இந்தியாவோட காடுகள் எத்தனை மில்லியன் ஹெக்டர் இருக்குது அப்படின்னா 69.09 மில்லியன் ஹெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு சொல்கிறாங்க காடுகள். மொத்த நிலப்பரப்பில் எத்தனை பர்சன்ட்னா 21%. மொத்தமாக 69 மில்லியன் ஹெக்டர் தான் காடுகளோட பரப்பு. மொத்த நிலப்பரப்பில் எத்தனை பர்சன்ட் கேட்டால் 21% சொல்கிறாங்க. இதில் 8.3 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா 8.3 மில்லியன் ஹெக்டர் வந்து அடர்ந்த காடுகளாகவும், 31 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு அடர்ந்த காடுகளாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன முக்கியம் அப்படின்னா 69 முக்கியம். காடுகள் மொத்தம் எத்தனை மில்லியன் ஹெக்டர்னா 69 மில்லியன் ஹெக்டர் இருக்குது. மொத்த நிலப்பரப்பு 21%. 69 மில்லியன் ஹெக்டரும் மொத்த நிலப்பரப்பு 21% இருக்குது. அது முக்கியம். அடுத்து வேறு என்ன முக்கியம் அப்படின்னா ஹெக்டர் பரப்பு, அதாவது அடர்ந்த காடுகள் எவ்வளோன்னு பார்த்தா, அடர்ந்த காடுகள் 8.3 மில்லியன் அடர்ந்த காடுகளாகவும், மீதி வந்து 31 மில்லியன் ஹெக்டர் வந்து ஓரளவு அடர்ந்த காடுகளாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து கனிமலங்கள். இந்தியாவில் உயர்தரமான இரும்பு தாது வந்து அபரிதமாக காணப்படும் சொல்லுவாங்க. ஹேமடைட் என்ற இரும்பு தாது அதிகமாக இருக்குது. ஹேமடைட் அப்படின்ற இரும்பு தாது வந்து இரும்பு தாதும், மேக்னடைட் இரும்பு தாதும் பார்த்தா நாட்டில் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹேமடைட் இரும்பு தாது அதிகமாக எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, கோவா, கர்நாடகா மாநிலத்தில் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. ஹேமடைட் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, கோவா, கர்நாடகா அந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹேமடைட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிஷா, கோவா, கர்நாடகா பகுதியில் அதிகமாக இருக்குது. மேக்னடைட் தாது எங்கே இருக்குன்னா கர்நாடகாவில் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. மேக்னடைட் தாது எங்கே அதிகமாக இருக்குன்னா கர்நாடகாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்னடைட்னா கர்நாடகாவில் அதிகமாக இருக்குது. அடுத்து நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி. சீனா மற்றும் அமெரிக்கா நாட்டுக்கு அடுத்தபடியாக நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா தான் 3வது பிளேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நிலக்கரினா ஃபஸ்ட்டு எங்கே அதிகமாக இருக்குன்னா சைனா தான் மிகப்பெரிய நிலப்பரப்பு, மக்கள் தொகை அங்கே தான் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் இறந்து பிறகு நிலக்கரி அதிகமாக உருவாச்சு அப்படின்னு ஆரம்பிச்சலாம். அதுக்கப்புறம் சைனாக்கு அப்புறம் அமெரிக்கா 2வது, 3வது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மேற்கு வங்கம், பீகார், மத்திய பிரதேசம், ஒடிஷா அந்த பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக நிலக்கரி கிடைக்கக்கூடிய ஏரியாவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வங்காளம், ஜார்க்கண்ட் மாநிலம் வந்து நிலக்கரி வயல் அதிகமாக நிலக்கரி கிடைக்குது. வங்காளம், ஜார்க்கண்டில் நிலக்கரி வயல்கள்லேருந்து அதிக அளவு நிலக்கரி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்சைட்ன்ற அலுமினியத்தோட முக்கிய தாதான் பாக்சைட்டு. ஒடிஷா பாக்சைட்னாவே அதிகமாக எங்கே கிடைக்குதுன்னா ஒடிஷாவிலையும் ஆந்திரா கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அதிகமாக எங்கே இருக்குன்னா ஒடிஷாவில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆந்திராவில் கிடைக்குது. அடுத்து மைக்கான்றது ஒரு வெப்பத்தை கடத்தும் கனிமம், ஹரிதிர் மின் கடத்தின்னு சொல்லுவாங்க. இந்தியா உலக வியாபாரத்தில் 60% பங்கோட மைக்கா உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்தியா மைக்கா உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா. மைக்கா உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கிற நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா. பெக்மடைட் என்ன பண்ண மைக்கா வகை எங்கெங்கெல்லாம் கிடைக்குது? பெக்மடைட் அப்படின்ற மைக்கா வகை இந்தியாவுக்குள்ளே எந்தெந்த மாநிலத்தில் கிடைக்குதுன்னு கேட்டால் ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தானில் கிடைக்குது. ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெக்மடைட் என்ற மைக்கா வகை கிடைக்குது. ஆந்திரா, ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் பிளேஸில். அடுத்தது சுத்திகரிக்கப்படாத எண்ணெய் வயல்கள் பார்த்தீங்கன்னா அசாம் டிக்பாயிலும் குஜராத்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் வயல்கள் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. எண்ணெய் வயல்கள் நிறைய இருக்குது அசாம்லையும் குஜராத்லையும். இந்த டிக்பாய், பாரன்பூர் அந்த பேர்லாம் கொடுத்துருக்காங்க. காம்பே வளைகுடா குஜராத்தில் ஒரு சில இடத்துல எண்ணெய் வயல்களுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பேர் எதில் முக்கியம்னா இந்த டிக்பாய் முக்கியம், காம்பே வளைகுடா அது முக்கியம், அப்புறமா அங்கலேஸ்வரர், கலோல், அதுக்கப்புறம் குஜராத்தில் ஒரு சில பிளேஸில். இது ஜாகிரஃபியில் ஒன்று டீட்டெயிலாக இருக்கும். அந்த இடத்துல அந்த பிளேஸ்லாம் படித்தா போதும் சில பேரும். அடுத்து தங்க இருப்பு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தான் தங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. 3 முக்கிய தங்க சுரங்க பகுதியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த சுரங்க பார்த்தீங்கன்னா கோலார் தங்க வயல்,
ராய்ச்சூர் மாவட்டத்தில் இருக்கிற ஹட்டி தங்க வயல். இது ரெண்டுமே எங்கே தான் இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது. ஆந்திராவில் அனந்தபூரில் இருக்கிற ராம்கிரி தங்க வயல்னு சொல்லுவாங்க. ஸோ கோலார் தங்க வயல் அந்த கேஜிஎஃப் அதுவும் ஹட்டி தங்க வயல் இது ரெண்டுமே கர்நாடகாவில் இருக்குது. ஆந்திராவில் அனந்தபூரில் ராம்கிரி தங்க வயல் சுரங்கம் ஒன்று இருக்குது. ராம்கிரின்றது ஆந்திராவில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வைரம் UNECE யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 4582 கேரட் வைரங்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப்னு சொல்கிறாங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா வைரத்தோட இது சொல்கிறாங்க, வைரம் எவ்வளோ இருப்பு இருக்குன்னு சொல்லிட்டு 4582 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா வைரங்கள் கிடைக்குது. அதில் அதிகமாக மத்திய பிரதேஷ் பண்ணாவிலையும் கம்மியாக அது ஆந்திர பிரதேச கர்னூல் மாவட்டத்தில் ராமல்லா கோட்டத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேசம் பண்ணால் ஆந்திராவில் கர்னூல் மாவட்டம் ராமல்லா கோட்டா போன்ற பிளேஸ்லையும் கிருஷ்ணா நதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. கிருஷ்ணா நதி ராமல்ல கோட்டா ஆந்திராவில் ராமல்ல கோட்டா, மத்திய பிரதேசம் பண்ணா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இது கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க வைரம். அடுத்தது சத்தீஸ்கர்லேயும் கிடைக்குது. ராய்ப்பூர் சத்தீஸ்கரில் பாஸ்டர் மாவட்டத்தில் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வைரம் கிடைக்குது பார்த்துக்கோ. மத்திய பிரதேசம் பண்ணா, ஆந்திராவில் ராமல்ல கோட்டா, கிருஷ்ணா நதி, அடுத்து ராய்ப்பூர், சத்தீஸ்கரில் பாஸ்டர். ஒடிஷாலையும் கிடைக்குது. ஒடிஷா, கிருஷ்ணா நதி பகுதி, கர்நாடகாவில் ஒரு சில பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரம் கிடைக்கக்கூடிய இடங்கள்லாம் சொல்கிறாங்க. ஒடிஷாவில் நியூபடா, பார்க்கர் அந்த மாவட்டம், ஆந்திராவில் நாராயணப்பட்டு, கர்நாடகாவில் குல்பர்கா மாவட்டத்தில் இருக்கிற ராய்ச்சூர், கர்நாடகாவில் ராய்ச்சூரில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க வைரம்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கட்டமைப்பு வசதிகளில் பெருசாக ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன முக்கியமாக இருக்குன்னா போக்குவரத்தில் என்ன இருக்குன்னா சாலை போக்குவரத்தில் 30 லட்சம் சதுர கிலோமீட்டர் கொண்ட சாலைகள் உலகத்திலே மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக எது இருக்குன்னா இந்தியா இருக்குது. மிகப்பெரிய சாலை போக்குவரத்து கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. ஆசியாவிலே மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளும் உலகிலே 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக சொல்லுவாங்க. போக்குவரத்து அமைப்பில் உலகளவில் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்புன்னு சொல்லுவாங்க. 4வது பெரிய போக்குவரத்து ஆசியாவிலே மிகப்பெரிய இருப்பு பாதை வழின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட இருப்பு பாதை நீளம் 63,000 கிலோமீட்டர். அதில் 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டு சொல்லுவாங்க. இந்தியாவோட இருப்பு பாதை நீளம் எவ்வளோ 63,000. இருப்பு பாதை நீளம் 63,000. அதில் வந்து 13,000 கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட இருப்பு பாதை நீளம் எவ்வளோ கேட்டால் 63,000. 13,000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மின்மயமாக்கப்பட்டிருக்குது. இந்தியாவில் முக்கியமான துறைமுகங்கள் எதுனா கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா. இந்த இடத்துலாம் பார்த்தோன்னா 90% கடல் வழி வாணிபம் நடைபெறுன்னு சொல்லுவாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் துறைமுகம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா போதும் கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவான்னு சொல்லுவாங்க. இந்திய ரயிலில் முதல் வைஃபை வசதியை எங்கே தொடங்கிச்சு அப்படின்னு கேட்டால் பெங்களூரில். முதல் வைஃபை வசதி எங்கே தொடங்கப்பட்டதுன்னா பெங்களூர். அடுத்தது இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் இது ரெண்டுமே எப்போ ஒன்றாக இணைக்கப்பட்டதுன்னா 27/8/2007 இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒன்றாக இணைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு, குறிப்பாக சில துறைமுகங்களோட வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 துறைமுக வாரியம், தேசிய துறைமுக வாரியம் எப்போ அமைக்கப்பட்டதுன்னா 1950. முக்கியமான பாயிண்ட்டு 1950 தேசிய துறைமுக வாரியம். அந்த இந்திய ஏர்லைன்ஸும் இது எப்போ இணைக்கப்பட்டதுன்னு கேட்டால் 27/8/2007 வந்து இணைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஒன்றாக இணைக்கப்பட்டது. இந்தியன் ஏர்லைன்ஸும் இதுவும் ஒன்றாக இணைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்து அதுக்கடுத்து இந்த சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் இதில் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஜென்ரல் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் கல்வி. இந்தியாவில் குருகுல முறையில் நம்ம கல்வி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சுன்னா குருகுல கல்வி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்திய கல்வி முறை 1976 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாநில கல்வி வந்து எந்த பட்டியலில் இருந்துச்சுன்னா மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல் 3 பட்டியல் இருக்குது. அதில் மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு சொல்லுவாங்க. 1976 வரைக்குமே மாநில பட்டியலில் தான் கல்வி இருந்துச்சு. அதுக்கப்புறமா மாறிச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது பொதுப்பட்டியலுக்கு மாறிச்சு. இப்போ கல்வி அதில் தான் இருக்குது அப்படின்னா பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. மாநில பட்டியலுக்கு மாற்ற போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. இந்திய கல்வி முறையில் மொத்தம் எத்தனை நிலைகளை கொண்டதுன்னா 6 நிலைகளை கொண்டது. ஆல்ரெடி குரூப் 4 கொஸ்டின் கேட்டாங்க. கல்வி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நிலைகளை கொண்டதுன்னு கேட்டால் 6 நிலைகளை கொண்டது. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம் சொல்லிட்டு 6 ஸ்டேஜாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம் சொல்லிட்டு 6 சொல்கிறாங்க. அடுத்தது ஸோ சமுதாயத்தின் எல்லா பிரிவுகளுக்கும் கல்வின்றது இப்போனா ரொம்ப முக்கியமான ஒன்று. கல்விக்காக நம்ம ஜிடிபியில் எத்தனை பர்சன்டேஜ் தான் செலவு ஒதுக்குறாங்கன்னு கேட்டால் வரவு செலவு திட்டத்தில் எத்தனை பர்சன்டேஜ் கல்விக்காக ஒதுக்கப்படுதுன்னா 3% தான் ஒதுக்கப்படுன்னு சொல்கிறாங்க. இது பழைய புக்கில் இருக்கிற டேட்டா. இப்போ ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் ஒவ்வொரு மாதிரி அந்த பர்சன்டேஜ் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அதில் பார்த்துக்கணும். அடுத்து உடல்நலத்தில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, அதாவது மெடிசன்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னா ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, மூலிகை, ஹோமியோபதி இது எல்லா முறைகளுமே நம்மகிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அமைச்சகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த அமைச்சகத்துக்கு பேர் என்ன ஆயுஷ்.
இந்த ஆயுஷ் அமைச்சகத்துக்கு கீழே தான் எல்லாமே வருதுன்னு சொல்கிறாங்க. ஆயுர்வேதம், சித்தா, யுனானி எல்லாமே எதுக்குள்ளே தான் வருது, ஆயுஷ்ன்ற அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்றாங்க. ரைட். இந்திய பொருளாதாரத்தை பற்றி ஒரு நாடு எப்படி, ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படிலாம் இருக்கணும், எப்படி செலவு பண்ணணும், வரவு எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அந்த கருத்து ஒவ்வொருத்தரும் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.